மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அருமையான ஒரு வேத பகுதி சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு அதிகாலையில் நம் சத்தத்தை கேட்கும் தேவன். ஆம், அதிகாலையில் நம் சத்தத்தை கேட்கிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். அதிகாலையில் ஆண்டவர் நம்மை விசாரிக்க வருகிறார் என்று சொல்லி நாம் யோபுவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிகாலையிலே காலை தோறும் அவர் நம்மை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவர் நம்மை சோதித்து அறிகிறதற்கும் நான் ஏமாத்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனமாய் ஆண்டவர் நம்மை விசாரிக்க காலை வேளையிலே வந்து விடுகிறார். வருகிறவர் நம்மை எழுப்பவும் செய்கிறார். எசேயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லும்படி கல்விமானின் நாவை தருகிறார், காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்வோர் கேட்பது போல நம் செவியை கவனிக்க செய்கிறார். ஆம், என கண்பான தேவச்சனமே, அதிகாலையிலே அவர் தட்டி எழுப்பும் சத்தத்தை யார் கவனித்து கேட்டு அவரோடு உறவாட ஆயத்தமாகி வருகிறார்களோ, எழுந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு 2 காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லத்தக்கதாக கல்விமானின் நாவை தருகிறார். அடுத்ததாக கற்றுக்கொள்வோர் கேட்பது போல நம் செவியை அவர் கவனிக்க செய்கிறார். இந்த காரியத்துக்கு ஒரு காரியத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது அதிகாலையில் எழுந்திருக்கிற கர்த்தருடைய எழுப்புதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரோடு உறவாட ஆயத்தமாகி வருவோருக்கு 2 காரியங்களை தருகிறார். கல்விமானின் நாவை தருகிறார், நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அதிகாலையிலே ஆண்டவரை தேடுங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், முறையிடுங்கள், தியானம் பண்ணுங்கள். அதிகாலை அவரோடு உறவாடுகிற நேரத்தை தூக்கத்திற்கு கொடுத்து விடாதீர்கள். அந்த நேரத்தில் தான் அநேகருக்கு கன நித்திரை வருகிறது. அநேகர் நித்திரைக்கு அடிமையாகிறார்கள். சத்ரு அறிந்திருக்கிறார். அந்த வேலை தேவனோடு உறவாடுகிற வேலை, அப்படி உறவாடுகிற தேவ பிள்ளைகளுக்கு வருகின்ற பலன்களை சத்ரு அறிந்திருக்கிறதுனாலே அவ்வளவு எளிதில் நித்திரை விட்டு எழுந்திருக்க வைக்க மாட்டார். நீங்கள் தான் அதற்கு ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து பாருங்கள், அவரோடு உறவாடி பாருங்கள். நீங்கள் நிச்சயம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கு மேலாக
காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை சிநேகிக்கிறவர்களை நீ சிநேகிக்கிறீரப்பா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. காலை தோறும் நீர் எங்களை விசாரிக்க வருகிறீர். எங்களை விசாரிக்க வருகிற இடத்திலே எங்கள் கவலைகள் பாரங்களை எல்லாம் இறக்கிவிட்டு நாங்கள் உம்மோடு உறவாடும் போது, உம்மோடு சம்பாஷிக்கும் போது, உம்மோடு எங்கள் காரியங்களை அறிவிக்கும் போது, காலை வேளையில் கேட்டறிந்து உடனே எங்களுக்கு செவி கொடுக்கிற, உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கிற, உடன் காரியங்களை வாய்க்கு பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. காரியத்தை நிச்சயம் நாங்கள் அறிந்து, நிச்சயம் நாங்கள் எங்களுடைய அனுபவத்திற்கு நேராய் நாங்கள் கொண்டு வர கிருபை செய்யுங்கப்பா. தடைகளை எடுத்து போடுங்கப்பா. எழுந்து விடாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற கனகத்தினை நாவி இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்கிறவையா. இதை அனைத்தையும் செய்ய வல்லவர் ஐயா. நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். தடைகளை எடுத்து போடுவீராக. வல்லமை விலக பண்ணுங்கப்பா. உடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.